நந்தினி கடலை நோக்கினாள். பழுவேட்டரையர் ஏறி சென்ற படகு பார்த்திபேந்திரனுடைய கப்பலை நெருங்கிக் கொண்டிருந்தது. நந்தினி பெருமூச்சு விட்டாள். அது பார்த்திபேந்திரனுடைய நெஞ்சில் புயலாக அடித்தது. தேவி, சொல்லுங்கள், நான் செய்ய வேண்டியது என்னவென்று சொல்லுங்கள். தங்களுக்கும் எனக்கும் உகந்தது என்று பிரித்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை. தங்களுக்கு எது உகந்ததோ அதுதான் எனக்கும் உகந்தது என்றான் பல்லவ வீரன். அவன் மனதில் விசித்திரமான எண்ணங்கள் எல்லாம் அந்த நேரத்தில் உதித்தன. இந்த பெண் அந்த கொடிய கிழவனிடம் அகப்பட்டு கொண்டு கூண்டு கிளியை போல் தவித்து கொண்டிருக்கிறாள் என்பதில் சந்தேகமில்லை. அந்த காட்டு பூனையிடமிருந்து இவளை ஏன் விடுதலை செய்ய கூடாது? இவள் மட்டும் தன் விருப்பத்தை தெரிவிக்கட்டும். அவனை அக்கப்பலிலே சிறைப்படுத்தி கண்காணாத தேசத்துக்கு கொண்டு போய்விட செய்யலாம். சண்டாளன் புதல்வியும் பேத்தியுமாக இருப்பதற்குரிய இளம்பிராயமுடைய பெண்ணை மனைவியாக்கி கொள்ள எப்படி இவன் மனம் துணிந்தது? நந்தினி இன்னமும் படகையும் கப்பலையும் பார்த்து கொண்டிருந்தாள். படகிலிருந்து பழுவேட்டரையர் கப்பலில் ஏறுவதை பார்த்தாள். நல்ல வேளை, பத்திரமாக ஏறிவிட்டார். எவ்வளவு வீரரா இருந்தாலும் வயதாகிவிட்டதல்லவா? படகிலிருந்து கப்பலில் ஏறும் போது தடுமாறாமல் இருக்க வேண்டுமே என்று எனக்கு கவலையா இருந்தது என்றாள் நந்தினி. பல்லவன் ஏமாற்றம் அடைந்தான். கிழவனிடம் இவளுக்கு இவ்வளவு பரிவு ஏன்? படகிலிருந்து அவன் கடலில் விழுந்து இறந்தால்தான் என்ன? நாட்டுக்கும் நல்லது, இவளுக்கும் விடுதலை. எதற்காக இவ்வளவு பரிவு காட்டுகிறாள்? ஐயா, கிழவருக்கு சோழ குலத்தாரிடம் எவ்வளவு அபிமானம் என்பது இன்றைக்குத்தான் எனக்கு தெரிந்தது. இளவரசருக்கு ஆபத்து என்றதும் எப்படி துடிதுடித்து போய்விட்டார். ஐயா, இளவரசர் தப்பி பிழைத்திருக்க கூடும் அல்லவா? இறந்துதான் போயிருக்க வேண்டும் என்பது நிச்சயமில்லையே என்றாள் நந்தினி. நிச்சயமில்லை, ஆனால் அப்பேற்பட்ட சுழற்காற்றில் கடலில் குதித்தவர் பிழைத்திருப்பது அசாத்தியம். விதியின் போக்குக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்றான் பல்லவன். ஐயா, இதற்கு விதி காரணமில்லை. அந்த பழையாறை ராட்சசியின் பேராசைத்தான் காரணம். தங்களுக்கு தெரியுமா, குந்தவை தேவிக்கு ஜோதிடத்திலும் ரேகை சாஸ்திரத்திலும் அபார நம்பிக்கை. தம்பியின் ஜாதகத்தையும் கைரேகையும் பார்த்து வைத்துக் கொண்டு அவன் 3 உலகையும் ஆளும் சக்கரவர்த்தியாக போகிறான் என்று நம்பிக்கை வைத்திருந்தாள். ஐயோ பாவம், அந்த அருமை தம்பிக்கு இந்த கதி நேர்ந்தது என்று அறியும் போது அவள் எவ்வளவு கஷ்டம் அடைவாள். அச்சமயம் நான் அவள் கூட இருந்து ஆறுதல் சொல்ல வேண்டும் போலிருக்கிறது. இவ்விதம் கூறிய நந்தினியின் குரலில் குதூகலம் தெரிந்தது. பல்லவன் ஒரு கணம் ஆச்சரியப்பட்டு போனான். பிறகு தன் செவிகளில் தான் கோளாறு என்று தீர்மானித்துக் கொண்டான். ராணி, தாங்கள் எதற்காக ஆறுதல் சொல்ல வேண்டும்? அவளுடைய பேராசையினால் நேர்ந்துவிட்ட விபரீதம் தானே இது. அதற்காக அவள் கஷ்டப்பட வேண்டியதுதான். அது எப்படி ஐயா? அவள் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் துளித்தால் நெஞ்சு பதறுகிறவர்கள் சோழ நாட்டில் 1000-16,000 பேர் இருக்கிறார்கள். அவள் சக்கரவர்த்தியின் செல்வ புதல்வி, 3 உலகிலும் ஈடு இணையற்ற அழகி. ராணி, நானும் ஒரு சமயம் அவ்வாறு தான் நினைத்திருந்தேன். அதாவது தங்களை பார்ப்பதற்கு முன்னால். என்னை பார்த்த பிறகு என்ன நினைக்கிறீர்கள்? குந்தவை தேவியின் அழகு தங்கள் பாத சுண்டு விரலின் அழகுக்கு இணையாகாது என்று தான் இப்போது இப்படித்தான் சொல்வீர்கள். நாளைக்கு அவளை பார்த்தால் நான் ஒருத்தி இவ்வுலகில் இருக்கிறேன் என்பதையே மறந்து விடுவீர்கள். தேவி, ஒரு நாளும் மறக்க மாட்டேன். என்னை சோதனை செய்து பாருங்கள் என்று தான் சொல்கிறேனே. தங்கள் கட்டளை என்னவென்று இக்கணமே தெரிவியுங்கள். ஐயா, கட்டளையிடும் பாக்கியம் எனக்கு கிடையாது. விண்ணப்பம் செய்து கொள்கிறேன். பெரிய பழுவேட்டரையரை நான் மணந்த பிறகு சோழ நாட்டில் பிளவும் குழப்பமும் ஏற்பட்டிருப்பதாக சிலர் அவதூறு சொல்கிறார்கள். அது பொய் என்பதை நிரூபிக்க விரும்புகிறேன். அதற்குத்தான் தங்கள் உதவியை நாடுகிறேன். பார்த்திபேந்திரன் சிறிது ஏமாற்றம் அடைந்தான். நந்தினி அவளுக்காக ஏதோ ஒரு கஷ்டமான காரியத்தில் தன்னை ஏவுவாள் என்று எண்ணியிருந்தான். அதை நிறைவேற்றி அவளை மகிழ்விக்க ஆர்வம் கொண்டிருந்தான். ஆனால் அவள் ராஜகாரியத்தை பற்றி எதுவோ சொல்கிறாள். சொல்லுங்கள் ராணி, தங்கள் விருப்பம் எதுவா இருந்தாலும் சொல்லுங்கள். ஐயா, சோழ நாட்டில் அமைதி ஏற்படாமல் தடுத்து வந்தவள் இளைய பிராட்டி. அவளுடைய அகம்பாவத்தினால் சோழ நாட்டு சிற்றரசர்களையும் பெருந்தர அதிகாரிகளையும் கோபம் கொள்ள செய்தாள். தம்பி அருள்மொழிவர்மனை எப்படியாவது இந்த சோழ நாட்டு சிம்மாசனத்தில் ஏற்றிவிட வேண்டும் என்று அவளுக்கு ஆசை. இதனால் சமரசம் ஏற்படாமல் தடுத்து வந்தாள். இப்போது அந்த காரணம் போய்விட்டது. இனிமேல் சமரசம் செய்து வைப்பது சுலபம். தாங்கள் தான் சொன்னீர்களே, மந்திரிகளும் மற்ற பெருந்தர அதிகாரிகளும் சுந்தர சோழருக்கு பிறகு மதுராந்தகருக்கு பட்டம் கட்ட விரும்புகிறார்கள். சக்கரவர்த்தியும் அதற்கு இணங்கிவிட்டார். அப்படியா தேவி? ஆமையா, இல்லாவிடில் இளவரசரை சிறைப்படுத்தி கொண்டு வர கட்டளையிட்டிருப்பாரா? ஆனாலும் அது சரியல்ல என்பது என் கருத்து. சமரசமாக தீர்த்து கொள்வதற்கு இடம் இருக்கிறது. வெள்ளாற்றுக்கு வடக்கே உள்ள ராஜ்யத்தை ஆதித்த கரிகாலருக்கு என்றும் தெற்கே உள்ள பகுதியை மதுராந்தகருக்கு என்றும் பிரித்துக் கொள்ளலாமே. தங்கள் முன்னோர்கள் பல்லவ மகா சக்கரவர்த்திகள் தொண்டை மண்டலத்தை ஆள்வதுடன் திருப்தி அடையவில்லையா? பூர்வீக சோழ மன்னர்கள் 2 வெள்ளாற்றுக்கும் இடையே உள்ள ராஜ்யத்துடன் திருப்தி அடையவில்லையா? தேவி, இதையெல்லாம் எதற்காக என்னிடம் சொல்கிறீர்கள்? எந்த சாம்ராஜ்யம் எப்படி போனால் எனக்கென்ன? யார் எந்த ராஜ்யத்தை ஆண்டால் எனக்கென்ன? ஐயா, தாங்கள் ஆதித்த கரிகாலரிடம் உண்மை விசுவாசம் உள்ள சிநேகிதர் என்று எண்ணினேன். பிறருக்கு விசுவாசமாயிருந்து பிறருடைய புகழுக்காக போராடி பிறருடைய நன்மைக்காக உழைத்து இத்தனை நாளும் கழித்தாகிவிட்டது. இனிமேல் எனக்காக நான் வாழ விரும்புகிறேன். ராணி, இதை கேளுங்கள்.
நான் எதற்காக இவ்வுலகில் பிறந்தேன், எதற்காக உயிரோடு இருக்கிறேன் என்று பல தடவை நான் சிந்தித்ததுண்டு. என் முன்னோர்களாகிய பல்லவ சக்கரவர்த்திகள் பெரிய சாம்ராஜ்யங்களை ஆண்டார்கள். மாமல்லபுரத்தை போன்ற சொப்பன உலகங்களை உருவாக்கினார்கள். அவர்களுடைய பெருமையை என் காலத்தில் மீண்டும் நிலைநாட்ட பிறந்திருக்கிறேனோ என்று நான் எண்ணியதுண்டு. ஆனால் அதில் என் மனம் ஈடுபடவில்லை. ராஜ்யங்களை உருவாக்குவதில் உற்சாகம் கொள்ளவில்லை. சோழ குலத்தின் பெருமைக்கு உழைப்பதிலேயே திருப்தி அடைந்தேன். ஆதித்த கரிகாலரின் சிநேகத்தில் மகிழ்ந்தேன். இப்படியே என் வாழ்நாளை கழித்து விடுவது என்று நான் எண்ணியிருந்தேன். இன்றைக்குத்தான் என் கண்கள் திறந்தன. சற்று முன்னாலே தான் நான் பிறந்தது எதற்காக என்று தெரிந்தது. தேவி, சோழ சாம்ராஜ்யத்தை பங்கு போடுவது பற்றி என்னிடம் சொல்ல வேண்டாம். வேறு ஏதாவது சொல்லுங்கள். கடல்களுக்கு அப்பால் உள்ள பவளத்தீவில் இருந்து விலை மதிக்க முடியாத பவளங்களை கொண்டு வர சொல்லுங்கள். ஆழ்கடலின் அடியில் இருந்து முத்துக்களை கொண்டு வர சொல்லுங்கள். மேருமலையின் உச்சி சிகரத்திலே ஏறி சஞ்சீவி மூலிகையை கொண்டு வர சொல்லுங்கள். மேக மண்டலத்துக்கு மேலே பறந்து நட்சத்திரங்களை பறித்து கொண்டு வந்து ஆரம் தொடுத்து தங்கள் கழுத்தில் போட சொல்லுங்கள். பூரண சந்திரனை கொண்டு வந்து தங்களுடைய முகம் பார்க்கும் கண்ணாடியாக்கி தரும்படி சொல்லுங்கள். போதும் ஐயா, போதும். என்னை ஏற்கனவே அந்த பழையாறை இளைய பிராட்டி பைத்தியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாள். உண்மையாகவே எனக்கு பைத்தியம் பிடிக்க செய்து விடாதீர்கள் என்றாள் நந்தினி. பார்த்திபேந்திரன் சிறிது வெட்கமடைந்தான். தேவி, பைத்தியம் பிடித்திருப்பது எனக்குத்தான். மன்னியுங்கள். தங்களுடைய விருப்பத்தை முதலில் தெரிவியுங்கள். சோழ நாடெங்கும் தமிழகம் எங்கும் எனக்கு ஏற்பட்டிருக்கும் கெட்ட பெயரை போக்கிக் கொள்ள விரும்புகிறேன். அதற்குத்தான் தங்கள் உதவியை நாடுகிறேன். நான் இந்த கிழவரை மணந்ததின் காரணமாக சோழ குலத்துக்கே கேடு வந்துவிட்டதென்று ஜனங்கள் பேசிக் கொள்கிறார்களாம். மதுராந்தக தேவரை ராஜ்ய ஆசை கொள்ள செய்தது நான் தான் என்று சொல்கிறார்களாம். சோழ நாட்டு சிற்றரசர்களை அவர்கள் பக்கம் திருப்பியதும் நான் தான் என்று சொல்கிறார்களாம். இந்த அவப்பெயருடன் இறந்து போவதற்கு நான் விரும்பவில்லை. ராணி, இறந்து போவதை பற்றி ஏன் பேசுகிறீர்கள்? என்னை துன்புறுத்துவதற்காகவா? பல்லவ குமாரா, தங்களுக்கு ரேகை சாஸ்திரம் தெரியுமா? ரேகை சாஸ்திரத்தில் தங்களுக்கு நம்பிக்கை உண்டா என்று நந்தினி சம்பந்தமில்லாத ஒரு கேள்வியை கேட்டாள். பார்த்திபேந்திரன் அதற்கு நேர் மறுமொழி சொல்லாமல், எங்கே கையை காட்டுங்கள் என்றான். நந்தினி வலது கையை நீட்டினாள். அதை பார்த்திபேந்திரன் சிறிது நேரம் உற்று பார்த்துவிட்டு, ஆச்சரியமான ரேகைகள், இம்மாதிரி காண்பதே அபூர்வம். அந்த கையையும் சிறிது காட்டுங்கள். நந்தினி இன்னொரு கையையும் நீட்டினாள். பல்லவன் அதையும் பார்த்துவிட்டு, தேவி, இதற்கு முன் யாராவது தங்கள் கரங்களின் அதிசயமான ரேகைகளை பார்த்துவிட்டு ஏதாவது சொல்லியிருக்கிறார்களா என்று கேட்டான். ஆம், பழையாறை இளைய பிராட்டி ஒரு தடவை என் கையை பார்த்துவிட்டு சொன்னாள். என்ன சொன்னாள்? நான் அற்ப ஆயுளில் சாவேன் என்று சொன்னாள். அது உண்மைதான் என்றான் பார்த்திபேந்திரன். ஐயா, நீங்களுமா அப்படி சொல்கிறீர்கள்? ஆனால் அவள் அரைக்குறையாக சாஸ்திரம் படித்தவள் என்று தெரிகிறது. இந்த கைரேகையில் ஒன்று அற்ப ஆயுளை குறிப்பது உண்மைதான். ஆனால் மற்றொரு ரேகை அந்த கண்டத்தை கடந்து புனர்ஜென்மம் ஏற்படும் என்றும் கூறுகிறது. அந்த புனர்ஜென்மத்துக்கு பிறகு கடல் கடந்த பல நாடுகளுக்கு பிரயாணம் செய்யும் பாக்கியம் உண்டு என்றும் மன்னாதி மன்னர்களுக்கு கிட்டாத ஆனந்த வாழ்க்கை வெகு காலம் உண்டு என்றும் கூறுகிறது. இவ்வளவும் தற்செயலாக கடற்கரையில் சந்தித்த ஒரு வீரனுடைய உண்மை அன்பினால் கிடைக்கும் என்றும் தெரிகிறது. தங்களுடைய சின்னஞ்சிறு விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அவன் தன் உயிரையே அர்ப்பணம் செய்வான் என்று அந்த ரேகைகள் மிக தெளிவாக சொல்லுகின்றன. இவ்விதம் கூறிக்கொண்டே பார்த்திபேந்திரன் சட்டென்று நந்தினியின் இரு கரங்களையும் பற்றி தன் கண்களில் ஒற்றிக் கொண்டான். நந்தினி கைகளை உதறி விடுவித்துக் கொண்டு, இது என்ன காரியம் செய்தீர் என்று கேட்டாள். தேவி, மன்னியுங்கள். இவை தங்கள் கரங்கள் என்பதை மறந்துவிட்டேன். 2 செந்தாமரை மலர்கள் என்று எண்ணிக்கொண்டே. பழுவேட்டரையர் பார்த்திருந்தால் உம்மை ஈட்டி முனையில் கழுவேற்றிருப்பார். தேவி, தங்களுக்காக கொடுப்பதற்கு எனக்கு இருப்பது ஓர் உயிர்தானே என்று கவலைப்படுகிறேன். ஐயா, அந்த ஓர் உயிரையும் இப்படி எதற்காக கொடுக்க வேண்டும்? இந்த அனாதை பெண்ணுக்கு உதவி செய்வதற்காக காப்பாற்றி வைத்துக் கொண்டிருங்கள். தேவி, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். சோழ சாம்ராஜ்யம் சகோதர கலகத்தினால் பாழாகி விடாமல் காப்பாற்றப்பட வேண்டும். அதற்கு தங்களுடைய உதவி வேண்டும். தங்கள் சிநேகிதர் கரிகாலரை கடம்பூர் சம்புவரையர் வீட்டுக்கு அழைத்து வாருங்கள். சம்புவரையருக்கு ஒரு பெண் இருக்கிறாள். அவளை ஆதித்த கரிகாலருக்கு மனம் செய்துவிட்டால் என் மனோரதம் பூர்த்தியாகும். தேவி, இந்த அற்ப காரியத்துக்குத்தானா இவ்வளவு நேரம்? ஆதித்த கரிகாலரை அவசியம் கடம்பூருக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஐயா, ஆதித்த கரிகாலருக்கு சம்புவரையர் மகளை கல்யாணம் செய்து வைத்து விட்டால் கலகம் பாதி தீர்ந்து விட்டதாகும். சோழ சாம்ராஜ்யத்தில் மதுராந்தகருக்கு தென்பாதியும் கரிகாலருக்கு வடபாதியும் என்று பிரித்து கொடுத்து விட்டால் கலகம் முழுதும் தீர்ந்ததாகும். பின்னர் எனக்கு ஏற்பட்டிருக்கும் கெட்ட பெயர் போய்விடும். பிறகு என் தலைவிதியை நானே நிறைவேற்றிக் கொள்வேன். நடுக்கடலில் விழுந்து உயிரை விடுவேன். தேவி, நான் பின்தொடர்ந்து வந்து தங்களை காப்பாற்றுவேன். நம் இருவருடைய மறுஜன்மம் ஆரம்பமாகும். கடல்களை கடந்து தூர தேசங்களுக்கு செல்வோம். அங்கே தங்களுக்காக ஒரு மாபெரும் ராஜ்யத்தை உருவாக்குவேன். ஐயா, இப்படியெல்லாம் பேச வேண்டாம். தென் தமிழ்நாட்டு பத்தினி பெண்களின் மரபில் வந்தவள் நான். பழுவேட்டரையரின் தர்ம பத்தினி. தேவி, என்னிடம் உண்மையை சொல்லுங்கள். இந்த கிழவரை எதற்காக மணந்து கொண்டீர்கள்?
கண்டீர்கள்? இவர் மீது காதல் கொண்டா அல்லது இவருடைய பலாத்காரத்திற்காகவா? நந்தினி பெருமூச்சு விட்டாள். அவளுடைய கண்விழிகள் மேல் நோக்கி சென்றன. ஏதோ பழைய துயரமான ஞாபகங்களில் சிறிது நேரம் ஆழ்ந்திருந்தாள் என்று தோன்றியது. பாவம், கிழவர் மீது பழி சொல்ல வேண்டாம். மனதார இஷ்டப்பட்டுத்தான் இவரை மணந்தேன். ஏன், எதற்காக? இவரிடம் அப்படி என்ன கண்டீர்கள்? இவரிடம் ஒன்றும் காணவில்லை. அரண்மனை வாழ்வுக்கும் அதிகாரத்துக்கும் ஆசைப்பட்டு நானாகவே இவரை மணந்தேன். தேவி, என்னால் நம்ப முடியவில்லை. நம்ப முடியாது தான், ஆனாலும் அது உண்மை. சின்னஞ்சிறு பிராயத்திலிருந்து என்னை ஒருத்தி ஏழை என்றும் அனாதை என்றும் ஏளனம் செய்து வந்தாள். அரச குலத்து பிள்ளைகளுடன் விளையாடும் உரிமை கூட கிடையாது என்று சொல்லி வந்தாள். அந்த அவமதிப்பை பொறுக்க முடியாமல் இந்த தவற்றை செய்தே. தேவி, அப்படி தங்களை அவமதித்த பெண் யார்? ஐயா, தெரியவில்லையா? ஊகிக்க முடியவில்லையா? இளைய பிராட்டி குந்தவை தேவிதான் என்னை அவ்வாறு சொன்னாள். அவளுக்கு ஒரு நாள் நான் புத்தி புகட்டியே தீர்வேன் என்றான் பார்த்திபேந்திரன். ஐயா, கடவுளே அவளுக்கு தண்டனை அளித்து விட்டார். அருமை தம்பியும் ஆருயிர் காதலனும் ஒரே போக்கில் போய்விட்டார்கள். இப்போது அவளுடைய நிலையை நினைத்தால் எனக்கு அனுதாபமா இருக்கிறது. இந்த தண்டனை அந்த அகம்பாவக்காரிக்கு போதவே போதாது. சற்று முன் நான் தங்களை வேண்டிக் கொண்ட காரியத்துக்கு உதவி செய்தால் அவளுடைய தண்டனை பூர்த்தியாகும். சோழ சாம்ராஜ்யத்திற்கு தனி நாயகியாக இருக்க வேண்டும் என்ற அவள் ஆசை மண்ணோடு மண்ணாகும். தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன். பரிசு என்ன தருவீர்கள்? ஐயா, எது கேட்டாலும் தருவேன். தமிழ் பெண்குலத்தின் மரபுக்கு மாறுபடாத எதை கேட்டாலும் தருகிறேன். ராணி, மேலை நாடுகளில் ஒரு புதிய சமயம் தோன்றியிருக்கிறதாம். அரபு தேசம், பாக்தாத் தேசம், பாரசீகம் முதலிய தேசங்களில் அது பரவி இருக்கிறதாம். அந்த சமய கோட்பாட்டின்படி கல்யாணமான தம்பதிகள் விரும்பினால் பிரிந்துவிடலாம். அதற்கு சடங்கும் உண்டாம். பெண்கள் கூட வேறு கல்யாணம் செய்து கொள்ளலாமாம். ஆம், நானும் அவ்வாறு கேள்விப்பட்டிருக்கிறேன். ராணி, அந்த நாடுகளுக்கு போய்விடுவோம். அந்த சமய கோட்பாட்டில் சேர்ந்து விடுவோம். அப்படியெல்லாம் சில சமயம் நானும் பகற்கனவு காண்பதுண்டு. ஆனால் நடக்கக்கூடிய காரியமா? தேவி, ஏன் நடக்காது? அவசியம் நடக்கும். தாங்கள் மட்டும் சம்மதித்தால் நடக்கும். தங்களுடன் கப்பல் ஏறி கடல் கடந்து செல்வேன். தூர தேசங்களில் இறங்குவேன். இந்த கையில் பிடித்த கத்தியின் வலிமையினால் பெரியதொரு ராஜ்யத்தை உருவாக்குவேன். நவரத்தின கசிதமான சிங்காதனத்தில் தங்களை ஏற்றி வைப்பேன். தங்களுடைய தலையில் பார்த்தோர் கண்கூசும் படியான மணிமகுடத்தை சூட்டுவேன். இதற்காகவே நான் பிறந்திருக்கிறேன். இதற்காகவே இவ்வளவு போர்க்களங்களிலும் சாகாமல் உயிரோடு இருந்து வருகிறேன். ஐயா, அதோ என் கணவர் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். படகு கரையை நெருங்கிவிட்டது. அமைதி அடையுங்கள். மற்ற விஷயங்களை பிறகு பேசிக்கொள்ளலாம். பிறகு எப்போது தேவி? எங்களுடன் தஞ்சாவூருக்கு வாருங்கள். விருந்தாளியாக வர அழைப்பு கிடைக்காவிட்டால் சிறையாளியாகவாவது வாருங்கள். தங்களுடைய அழைப்பே எனக்கு போதும் என்றான் பார்த்திபேந்திரன். பழுவேட்டரையர் ஏறி வந்த படகு கரையை அடைந்தது. கிழவர் படகிலிருந்து இறங்கி ஆங்காரமே உருவெடுத்தவர் போல் வந்தார். நந்தினியும் பார்த்திபேந்திரனும் எழுந்து நின்றார்கள். அவர்களை பழுவேட்டரையர் பார்த்த பார்வையில் அனல் பொறி கிளம்பியது. பாவம், அத்தனை நேரம் அவர்கள் சேர்ந்து உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்ததை நினைத்தாலே கிழவருக்கு கோபமாக இருந்தது. அதை வெளியிடுவதற்கும் வழி இல்லை. ஆகையால் உள்ளத்தில் கோபம் மேலும் கொதித்து பொங்கியது. நாதா, கப்பலை நன்கு சோதித்தீர்களா? மாலுமிகளை நன்றாய் விசாரித்தீர்களா? இவர் கூறியதெல்லாம் உண்மைதானா என்று நந்தினி கொஞ்சம் குரலில் கேட்டாள். அந்த குரல் பழுவூர் அரசரை கொஞ்சம் சாந்தப்படுத்தியது. ஆம்ராணி, இவன் கூறியதெல்லாம் உண்மை என்று தெரிந்தது. சோழ நாட்டின் தவ புதல்வன், சோழ குலத்தின் செல்வ குமரன், தமிழகத்தின் கண்ணின் மணியான இளவரசன் போய்விட்டான் என்று கூறி பல்லவனை திரும்பி பார்த்து அதற்கு காரணமானவன் இதோ நிற்கும் கொலைபாதக சண்டாளன் தான் என்று கர்ஜித்தார். ஐயா, அதற்கு காரணம் நானல்ல. என் மீது பழி போடாதீர்கள். இளவரசரை கடல் கொண்டதற்கு காரணம் சோழ நாட்டையே ஆட்டுவிக்கும் பெண் உரு கொண்ட மோகினி பிசாசு என்றான் பார்த்திபேந்திரன். கிழவரின் கோபம் இப்போது அணை கடந்த வெள்ளமானது. நந்தினியை பற்றித்தான் அவன் அவ்வாறு சொன்னதாக எண்ணினார். அடப்பாவி, என்ன சொன்னாய் என்று கூறிக்கொண்டு தரையில் கிடந்த ஈட்டியை சட்டென்று குனிந்து எடுத்தார். பார்த்திபேந்திரனை குறிவைத்து ஓங்கினார். நந்தினி அவருடைய கையை பிடித்து தடுத்தாள். நாதா, இது என்ன காரியம்? எத்தனையோ பகைவர்களை கொன்ற தங்கள் வெற்றிவேல் இந்த விருந்தாளியின் ரத்தத்தினால் கரைபடலாமா? ராணி, இவனா விருந்தாளி? சற்று முன்னால் உன்னை பற்றி இவன் கூறியதை நீ கேட்கவில்லையா என்றார் இளவர். கோபத்தினால் அவர் குரல் குளறி சொற்கள் தடுமாறின. நாதா, அவர் என்னை பற்றியா சொன்னார்? நன்றாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் என் கையில் உள்ள கத்தியினாலேயே பழி வாங்குவேன். தங்களுக்கு சிரமம் தரமாட்டேன் என்றாள் நந்தினி. ஐயா, நான் என்ன பைத்தியமா? பழுவூர் இளையராணியை பற்றி அவ்விதம் சொல்வதற்கு பழையாறையில் உள்ள மோகினி பிசாசை பற்றி அல்லவா சொன்னேன். இளைய பிராட்டி குந்தவை வந்தியத்தேவன் என்ற வாலிபனிடம் ரகசிய ஓலை கொடுத்து இளவரசருக்கு அனுப்பினாள். அந்த முரட்டு வாலிபனை காப்பாற்றுவதற்காக அல்லவா நான் எவ்வளவோ தடுத்தும் கேளாமல் இளவரசர் அலைக்கடலில் குதித்தார். ஆகையால் இளவரசரின் மரணத்துக்கு குந்தவை காரணம் என்று சொன்னேன் என்றான் பார்த்திபேந்திரன். பழுவேட்டரையர் தம் அவசர புத்தியை குறித்து சிறிது வெட்கமடைந்தார். அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல், வெறுமனே மூடி மறைக்க பார்க்காதே. இளவரசர்
இளவரசரின் அகால மரணத்துக்கு நீயும் பொறுப்பாளித்தான். அத்தகைய சுழற்காற்று அடித்த சமயத்தில் அவர் கப்பலில் இருந்து படகில் இறங்குவதற்கு நீ எப்படி சம்மதித்தாய்? தொலைந்து போ, என் கண் முன்னால் நிற்காதே. நந்தினி குறுக்கிட்டு, நாதா, இவரையும் தஞ்சாவூர் அழைத்து போவது நல்லதல்லவா? நடந்தது நடந்தபடி இவரே சக்கரவர்த்தியிடம் தெரிவிப்பது நலமல்லவா? இல்லாவிட்டால் ஏற்கனவே நம் மீது குற்றம் சொல்ல காத்திருப்பவர்கள் இதையும் சேர்த்துக் கொள்வார்களே. நாம் தாம் இளவரசரை கடலில் மூழ்கடித்து விட்டோம் என்று கூட கூசாமல் பழி சொல்வார்களே. சொன்னால் சொல்லட்டும், அதற்கெல்லாம் நான் அஞ்சியவன் அல்ல. சொல்கிறவன் நாக்கை துண்டிக்க செய்வேன். ஆனால் இவன் நம்மோடு வருவதும் ஒரு காரியத்துக்கு நல்லதுதான். பார்த்திபேந்திரா, ஏன் அங்கு மிங்கும் பார்த்து விழிக்கிறாய்? தப்பி ஓடலாம் என்று பார்க்கிறாயா? என்று கூறி சற்று தூரத்தில் நின்ற வீரர்களை கை காட்டி அழைத்தார். 4 பேர் விரைந்து வந்தார்கள். இவனை பிடித்து கட்டுங்கள் என்று கட்டளையிட்டார். வீரர்கள் 4 பேரும் பார்த்திபேந்திரனை நெருங்கினார்கள். அருகில் நெருங்கி வரும் வரையில் அவன் சும்மா இருந்தான். பிறகு ஒரு நொடி பொழுதில் தன் கைவரிசையை காண்பித்தான். 4 வீரர்களும் 4 பக்கம் போய் விழுந்தார்கள். ஐயா, என்னை கட்டி தலையிடுவதா இருந்தால் மற்றவர்களை அனுப்ப வேண்டாம். வீராதி வீரரும் 36 போர்க்களங்களில் 64 காயங்களை அடைந்தவருமான பெரிய பழுவேட்டரையர் கையினால் கட்டுப்படுவதற்கு நான் சித்தமா இருக்கிறேன். மற்றவர்களை என் அருகிலும் நெருங்க விட மாட்டேன். பழுவேட்டரையர் முகத்தில் சிறிது மலர்ச்சி காணப்பட்டது. நீ வீர பல்லவ குலத்தில் பிறந்த வீரன், சந்தேகமில்லை. எங்களுடன் தஞ்சாவூருக்கு வந்துவிட்டு போக சம்மதம் என்றால் சொல். உன்னை கட்ட வேண்டிய அவசியமில்லை. அதுதான் என் விருப்பம். சக்கரவர்த்தியை நேரில் பார்த்து நடந்தது நடந்தபடி சொல்ல விரும்புகிறேன். என் மீதிலும் வீண் பழி ஏற்பட கூடாதல்லவா என்றான் பார்த்திபேந்திரன். அப்படியானால் உடனே புறப்படுவோம் என்றார் பழுவேட்டரையர். அச்சமயம் அவர்கள் இருந்த இடத்துக்கு சற்று தூரத்தில் இருந்த காட்டில் இருந்த ஆந்தை ஒன்று கூவும் சப்தம் கேட்டது. நந்தினி சப்தம் வந்த திசையை நோக்கினாள். அதனால் அவள் முகத்தில் ஏற்பட்ட மாறுதலை மற்ற இருவரும் கவனிக்கவில்லை. இந்த கோடிக்கரை காடு மிக விசித்திரமானது. இங்கே பட்ட பகலிலேயே ஆந்தை கூவுகிறதே என்றான் பார்த்திபேந்திரன். இன்னும் 2 தடவை அதே மாதிரி ஆந்தையின் குரல் கேட்டது. நந்தினி திரும்பி பார்த்து, உடனே புறப்பட வேண்டியதுதானா? இன்னும் ஒரு நாள் இங்கே இருந்து பார்ப்பது நல்லதல்லவா? இளவரசர் ஏதாவது கட்டையை பிடித்துக் கொண்டு கரையில் வந்து ஒதுங்கக்கூடும் அல்லவா? பார்த்திபேந்திரா, இளையராணியின் மதிநுட்பத்தை பார்த்தாயா? நமக்கு இது தோன்றாமல் போய்விட்டதே. ஆம், இன்னும் ஒரு நாள் இங்கே இருக்க வேண்டியதுதான். இருப்பது மட்டும் போதாது, கடற்கரை நெடுகிலும் ஆட்களை நிறுத்தி வைக்க வேண்டும். தேடி பார்க்கவும் சொல்ல வேண்டும் என்றார் பழுவேட்டரையர். ஐயா, எனக்கு ஆட்சேபமில்லை. ஆனால் இளவரசர் இனி அகப்படுவார் என்ற நம்பிக்கை எனக்கில்லை. சுழற்காற்று அடித்த போது கடலின் கொந்தளிப்பை பார்த்திருந்தால் தாங்களும் என்னை போலவே நிராசை கொள்வீர்கள் என்றான் பார்த்திபேந்திரன். எனினும் கிழவர் கேட்கவில்லை. கடற்கரை நெடுகிலும் தம் ஆட்களை பரவலாக நிறுத்தி வைத்தார். அவரும் அமைதியின்றி கடற்கரை ஓரமாக அலைந்து திரிந்தார். நடுக்கடலில் படகு தொட்டில் ஆடுவது போல் உல்லாசமாக ஆடிக்கொண்டு சென்றது. 2 நாளைக்கு முன்னால் அங்கே தென்னை மர உயரம் அலைகள் எழும்பி விழுந்தன என்று கற்பனை செய்வதே கடினமான காரியம். படகில் இளவரசர் பொன்னியின் செல்வரும் வந்தியத்தேவனும் பூங்குழலியும் இருந்தனர். பூங்குழலியின் கையில் துடுப்பு இருந்தது. ஆனால் அதை அவள் விசையாக போடவில்லை. வந்தியத்தேவனுக்கும் இளவரசருக்கும் நடந்த சம்பாஷணையை உற்று கேட்டுக்கொண்டிருந்தாள். அவர்களும் பேச்சில் கவனமாக இருந்தார்கள். படகு விரைவாக போக வேண்டும் என்று ஆவல் கொண்டவர்களாக தோன்றவில்லை. படகு கோடிக்கரை சேர்ந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றித்தான் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இளவரசர் தஞ்சாவூருக்கு போகக்கூடாது என்றும் பழையாறைக்கு வர வேண்டும் என்றும் வந்தியத்தேவன் வாதிட்டுக் கொண்டிருந்தான். அதற்கு பல காரணங்களை அவன் எடுத்து சொன்னான். தங்கள் சகோதரி தங்களை மிக அவசர காரியமாக பார்க்க விரும்புகிறார். தங்களை கையோடு அழைத்துக் கொண்டு வருவதாக வாக்களித்து வந்திருக்கிறேன். அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று மன்றாடினான். உன் வாக்கை நிறைவேற்றுவதற்காக என் தந்தையின் கட்டளையை மீற சொல்கிறாயா என்று இளவரசர் கோபமாக கேட்டார். இளவரசே, அது தங்கள் தந்தையின் கட்டளை இல்லை, பழுவேட்டரையரின் கட்டளை அல்லவா என்றான் வந்தியத்தேவன். அதோடு இன்னொன்றும் சொன்னான். சக்கரவர்த்தியை தாங்கள் பார்க்க போவதா இருந்தாலும் சுதந்திரமாக பார்க்க போவது நல்லதா, பழுவேட்டரையர்களின் சிறையாளியாக பார்க்க போவது நல்லதா? இளவரசே, நான் சொல்கிறேன் கேளுங்கள். தங்களை பழுவேட்டரையர்கள் சிறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தி பரவியதும் சோழ நாட்டு மக்கள் எல்லோரும் திரண்டு வந்து விடுவார்கள். தங்களுடைய அருமை தாய் நாடு பயங்கர ரணகளமாகிவிடும். அது நல்லதா என்று எண்ணி பாருங்கள். அப்படிப்பட்ட கேடு சோழ நாட்டுக்கு ஏற்பட கூடாதென்று கடவுளே அந்த சுழற்காற்றை ஏவி விட்டிருக்க வேண்டும். கடவுளின் விருப்பத்துக்கு விரோதமாக தாங்கள் சோழ நாட்டில் கலவரத்தை உண்டாக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டான் வந்தியத்தேவன். அவ்வளவு நேரமும் அவன் சொல்லி வந்த வாதங்களுக்குள் இது இளவரசரின் மனதை ஓரளவு மாற்றியது. தம்மை பழுவேட்டரையர்கள் சிறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் சோழ நாட்டில் கலவரம் உண்டாவது சாத்தியம்தான். மக்களுக்கு தம்மிடமுள்ள அபிமானம் எவ்வளவு மகத்தானது என்பதை
என்பது அவருக்கு ஒருவாறு தெரிந்திருந்தது. ஆகையால் இளவரசர் சிந்தனையில் ஆழ்ந்தார். சிறிது நேரத்துக்கு பிறகு, அப்படியே உன் விருப்பத்தை நிறைவேற்ற நான் முடிவு செய்தாலும் அது எப்படி சாத்தியம்? கோடிக்கரையில் பழுவேட்டரையரின் ஆட்கள் எனக்காக காத்து கொண்டிருக்க மாட்டார்களா என்று இளவரசர் கேட்டார். இளவரசே, அதற்கு உதவி செய்ய இந்த ஓடக்கார பெண் இருக்கிறாள். கரையில் எத்தனை பேர் காத்திருந்தாலும் அவர்கள் கண்களில் படாமல் கோடிக்கரை காட்டுக்குள் நம்மை கொண்டு போய் சேர்த்து விடுவாள். பூங்குழலி, நான் கூறியது காதில் விழுந்ததா? அவ்விதம் செய்ய முடியுமா என்று வந்தியத்தேவன் கேட்டான். கோடிக்கரைக்கு கொஞ்சம் மேற்கே படகை தள்ளி கொண்டு போனால் இருபுறமும் காடு அடர்ந்த கால்வாய் ஒன்று இருக்கிறது. அதன் வழியாக படகை விட்டு கொண்டு போகலாம். இருபுறமும் அங்கே சதுப்பு நிலம், சுலபமாக யாரும் வர முடியாது என்று பூங்குழலி சொன்னாள். பூங்குழலி, எங்களை அங்கே விட்டுவிட்டு நீ கோடிக்கரை போய் தகவல் விசாரித்துக் கொண்டு வர முடியும் அல்லவா என்று வந்தியத்தேவன் கேட்டான். முடியும். படகை ஒருவரும் பார்க்க முடியாதபடி நிறுத்துவதற்கு எத்தனையோ இடம் இருக்கிறது என்று பூங்குழலி சொன்னாள். இளவரசே, கேட்டீர்களா என்றான் வந்தியத்தேவன். கேட்டேன் அப்பா, கேட்டேன். என்னுடைய தாய்நாட்டில் என்னை திருடனை போல் சென்று திருடனை போல் ஒளிந்திருக்கவா சொல்கிறாய் என்றார் இளவரசர். படகில் சற்று நேரம் மௌனம் குடிக்கொண்டிருந்தது. பிறகு இளவரசர், சமுத்திரகுமாரி, ஏன் படகை அடியோடு நிறுத்திவிட்டாய் என்று கேட்டார். பூங்குழலி வந்தியத்தேவனை பார்த்துவிட்டு துடுப்பை வலிக்க ஆரம்பித்தாள். பாவம் பூங்குழலி, எத்தனை நேரம் தனியாக துடுப்பு வலிப்பாள்? நான் கொஞ்சம் தள்ளி பார்க்கிறேன். இங்கே கொடு அம்மா துடுப்பை என்றான் வந்தியத்தேவன். அவனுடைய எண்ணத்தை அறிந்த இளவரசர் புன்னகை புரிந்தார். நண்பனே, உன்னுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் வீண்தான். நான் பழையாறைக்கும் போக போகிறதில்லை, தஞ்சாவூரையும் பார்க்க போகிறதில்லை. கடவுள் என்னை கைலாசத்துக்கே அழைத்துக் கொண்டு போய்விடுவார் போலிருக்கிறது என்றார் இளவரசர். வந்தியத்தேவனும் பூங்குழலியும் பதற்றமடைந்து இளவரசரை உற்று பார்த்தார்கள். அவர் உடம்பு நடுங்க தொடங்கியிருப்பதை கண்டார்கள். வந்தியத்தேவன் அவர் அருகில் சென்று, இளவரசே, இது என்ன? தங்கள் உடம்பு ஏன் நடுங்குகிறது என்று கேட்டான். அப்பனே, இது குளிர்காய்ச்சல். இலங்கையில் இந்த காய்ச்சல் அதிகம் பரவி இருக்கிறது என்று சொன்னேனே, ஞாபகமில்லையா? இந்த சுரம் வந்தவர்கள் பிழைப்பது அரிது என்று சொன்னார் இளவரசர். கடல் நடுவில் கப்பலின் பாய்மரம் இடி விழுந்து பற்றி கொண்ட போதும் கூட வந்தியத்தேவன் அவ்வளவு கலக்கம் அடையவில்லை. இளவரசரின் வார்த்தைகள் அவ்வளவாக அவனை கதிகலங்க செய்துவிட்டன. பூங்குழலியின் கையில் இருந்து துடுப்பு தானாக நழுவிவிட்டது. உடம்பில் ஜீவசக்தி அடியோடு மங்கிவிட்டது. கண்களில் மட்டும் உயிரின் ஒளி தோன்றியது. அந்த கண்களினால் இளவரசரை வெறித்து பார்த்து கொண்டு நின்றாள். இளவரசரின் உடல் நடுக்கம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் தூக்கி தூக்கி போட ஆரம்பித்தது. இளவரசே, நான் என்ன செய்யட்டும்? சொல்லுங்கள், ஒன்றும் புரியவில்லையே. படகை எங்கே கொண்டு போகட்டும்? பூங்குழலி, கோடிக்கரையில் வைத்தியர் இருக்கிறார் அல்லவா என்று வந்தியத்தேவன் பதறினான். பூங்குழலியோ பேசா மடந்தை ஆகியிருந்தாள். இளவரசர் திடீரென்று குதித்து எழுந்தார். நடுங்கிக் கொண்டிருந்த அவர் உடம்பு இப்பொழுது நிற்க முடியாமல் தள்ளாடியது. என்னை என் தமக்கையிடம் கொண்டு போங்கள், என்னை உடனே இளைய பிராட்டியிடம் கொண்டு போங்கள் என்ற வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து குளறலாக வெளிவந்தன. இதை கேட்ட வந்தியத்தேவன் குதூகலம் அடைந்தான். அந்த குதூகலத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றான். நடுக்கத்துடன் நாடிக்கொண்டு நின்ற இளவரசர் அடுத்த கணத்தில், அக்கா, இதோ வருகிறேன், உன்னை பார்க்க இதோ வருகிறேன், யார் தடுத்தாலும் இனிமேல் கேட்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே படகிலிருந்து கடலில் பாய போனார். நல்ல வேளையாக வந்தியத்தேவன் அப்போது நிலைமை என்னவென்பதை உணர்ந்தான். இளவரசர் சுரத்தின் வேகத்தினால் சுய உணர்வு இழந்துவிட்டார் என்பதை அறிந்து கொண்டான். கடலில் பாய போனவரை சட்டென்று பிடித்து நிறுத்தினான். ஏற்கனவே மிக்க பலசாலியான இளவரசர் இப்போது சுரத்தின் வேகத்தினால் பன்மடங்கு அதிக பலம் பெற்றிருந்தார். வந்தியத்தேவனுடைய பிடியிலிருந்து திமிரிக் கொள்ள முயன்றார். தன்னால் மட்டும் அவரை தடுக்க முடியாது என்பதை வந்தியத்தேவன் கண்டு, பூங்குழலி, பூங்குழலி, சீக்கிரம் ஓடிவா என்று அலறினான். செயலற்று நின்ற பூங்குழலி உயிர் பெற்றாள். ஒரு பாய்ச்சல் பாய்ந்து இளவரசர் அருகில் வந்து அவரை கடலில் விழாமல் தடுப்பதற்காக ஒரு கரத்தை பற்றினாள். சுரவேகத்தினால் இளவரசர் பெற்றிருந்த மத யானையின் பலம் உடனே மாயமாய் போய்விட்டது. சின்னஞ்சிறு குழந்தையைப் போல் ஆனார். அக்கா, நீ சொல்கிறபடியே பேசாமல் படுத்திருக்கிறேன், என் மீது வருத்தப்படாதே. அக்கா, நீ ஒருத்தி இல்லாவிடில் என்னுடைய கதி என்ன என்று இளவரசர் கூறிவிட்டு விம்மினார். வந்தியத்தேவனும் பூங்குழலியும் இளவரசரை மெதுவாக படகில் படுக்க வைத்தார்கள். அதன் பிறகு பொன்னியின் செல்வர் சும்மா படுத்திருந்தார். அவருடைய கண்கள் எங்கேயோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. அவருடைய வாயிலிருந்து ஏதேதோ வார்த்தைகள் குளறி குளறி வந்து கொண்டிருந்தன. சிலவற்றுக்கு பொருள் விளங்கின, பெரும்பாலும் சம்பந்தமற்ற வார்த்தைகளாக தோன்றின. இளவரசரிடம் ஆலோசனை கேட்பதில் பயனில்லை என்பதை
வந்தியத்தேவன் உணர்ந்தான். இந்த மிக பயங்கரமான ஆபத்திலிருந்து பொன்னியின் செல்வரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தன் தலையில் சுமந்திருக்கிறது என்பதையும் அறிந்தான். ஆனால் புத்திசாலியான இந்த பெண் ஒருத்தி இருக்கிறாள். இளவரசரை பாதுகாப்பதில் தன்னை போலவே இவளும் கவலை கொண்டவள்தான். பின்னர் எத்தனையோ அபாயங்களிலிருந்து தன்னை தப்புவித்த கடவுளின் கருணையும் இருக்கவே இருக்கிறது. பூங்குழலி, படகை இனிமேல் வேகமாக செலுத்திக் கொண்டு போக வேண்டியது தானே என்றான் வந்தியத்தேவன். பூங்குழலியின் கரங்கள் இழந்திருந்த வலிமையை மீண்டும் பெற்றன. படகு வேகமாக சென்றது. வந்தியத்தேவன் இளவரசரின் அருகிலேயே உட்கார்ந்திருந்தான். மறுபடியும் அவர் சுரவேகத்தில் கடலில் குதித்துவிட்டால் என்ன செய்வது என்பதை நினைத்த போதே அவன் கதி கலங்கியது. ஆகையால் சர்வ ஜாக்கிரதையாக அவரை பார்த்து கொண்டே இருந்தான். அதே சமயத்தில் மேலே செய்ய வேண்டியது என்னவென்பதை பற்றியும் அவன் உள்ளம் தீவிரமாக சிந்தனை செய்தது. பூங்குழலி, உனக்கு என்ன தோன்றுகிறது? நாம் துணிந்து கோடிக்கரைக்கே போய்விடலாமா? இளவரசரை பாதுகாப்பதற்கு உன் குடும்பத்தார் உதவி செய்வார்கள் அல்லவா என்று கேட்டான். ஐயா, இந்த காலத்தில் யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது என்று எப்படி சொல்ல முடியும்? என் தமையன் மனைவி ஒருத்தி இருக்கிறாள். அவள் பணத்தாசை பிடித்தவள். என் தந்தைக்கு படியளப்பவர்கள் பழுவேட்டரையர்கள். மேலும் தங்களை பிடிக்க வந்த பழுவூர் ஆட்கள் இன்னும் கோடிக்கரையில் தங்கியிருக்கலாம். இளவரசரின் வரவை எதிர்பார்த்து மேலும் புதிய ஆட்களும் வந்திருக்கலாம். அவளுடைய முன் யோசனையை குறித்து வந்தியத்தேவன் வியப்படைந்தான். இந்த இக்கட்டான சமயத்தில் தனக்கு அவளுடைய உதவி கிடைத்ததை எண்ணி மகிழ்ந்தான். அப்படியானால் நேரே கோடிக்கரைக்கு போவது அபாயம் என்று நீ எண்ணுகிறாயா என்று வந்தியத்தேவன் கேட்டான். அதோ பாருங்கள் என்று சுட்டிக்காட்டினாள் பூங்குழலி. அவள் சுட்டிக்காட்டிய திசையில் கப்பல் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அதற்கு அப்பால் கோடிக்கரை கலங்கரை விளக்கின் உச்சியும் தெரிந்தது. ஆஹா, பெரிய மரக்கலம் ஒன்று நிற்கிறதே, அது யாருடைய கப்பலோ என்னமோ? ஒருவேளை பார்த்திபேந்திரனுடைய கப்பலா இருக்கலாம். அப்படி இருக்குமானால் இந்த நிலையில் இளவரசரை காஞ்சிக்கு அழைத்து போவதே நல்லதல்லவா? ஐயா, பழுவேட்டரையரின் கப்பலாகவும் இருக்கலாம். கப்பலுக்கு பின்னால் ஏதாவது தெரிகிறதா? கோடிக்கரை கலங்கரை விளக்கின் உச்சி தெரிகிறது என்று வந்தியத்தேவன் கூறினான். ஐயா, அதில் ஏதாவது வித்தியாசமாய் காணப்படுகிறதா? பூங்குழலி, எனக்கு ஒன்றும் வித்தியாசமாய் தெரியவில்லையே. எனக்கு தெரிகிறது, அதன் உச்சியில் கூட்டமாக மனிதர்கள் நின்று கடலை உற்று பார்த்து கொண்டிருப்பதாக தோன்றுகிறது என்று பூங்குழலி கூறினாள். பூங்குழலி, அங்கிருந்து பார்ப்பவர்களுக்கு இந்த படகு தெரியுமா? தெரியாது. இன்னும் கொஞ்சம் கரையை நெருங்கினால் தெரியும். எல்லாவற்றுக்கும் நாம் முன்ஜாக்கிரதையாக இருப்பதே நல்லது. நீ முன்னமே சொன்னாயே, கோடிக்கரைக்கு மேற்கே கால்வாய் ஒன்று இருக்கிறதென்று. அங்கேயே படகை விடலாமா? ஐயா, அப்படித்தான் செய்ய வேண்டும். இருட்டுகிற சமயத்துக்கு அங்கே போய் சேரலாம். நீங்கள் ஒரு நாள் இருண்ட மண்டபத்தில் ஒளிந்திருந்தீர்களே, அதற்கு வெகு அருகில் வரையில் அந்த கால்வாய் வருகிறது. இளவரசருடன் தாங்கள் சற்று நேரம் அங்கே தாமதித்தால் நான் போய் எல்லாவற்றையும் விசாரித்துக் கொண்டு விரைவில் வந்து சேருகிறேன். பூங்குழலி, கால்வாய் அங்கேயே நின்று விடுகிறதா அல்லது மேலும் எங்கேயாவது போகிறதா? கோடிக்கரையிலிருந்து நாகப்பட்டினம் வரையில் அந்த கால்வாய் போகிறது என்றாள் பூங்குழலி. இந்த சமயத்தில் பொன்னியின் செல்வர் சுரவேகத்தில் தனக்கு தானே பேசிக் கொண்டது கொஞ்சம் உரத்த சப்தத்துடன் கேட்டது. ஆமாம் அக்கா, ஆமாம். நாகப்பட்டினத்து புத்த பிஷுக்கள் சொன்னதாக கூறினாயே, அதன்படியே நடந்தது. அனுராதாபுரத்தில் புத்த பிஷுக்களின் மகா சங்கத்தார் எனக்கு இலங்கை சிங்காதனத்தையும் கிரீடத்தையும் அளிக்க முன்வந்தார்கள். நான் தான் மறுத்துவிட்டேன். அக்கா, ராஜ்யத்தில் எனக்கு ஆசை இல்லாத படியால் தான் மறுத்தளித்தேன். நீ வேறு எது சொன்னாலும் கேட்கிறேன். ராஜ்யமாளும் தொல்லை மட்டும் எனக்கு வேண்டாம். அதை காட்டிலும் கடலில் படகு விட்டு கொண்டு எவ்வளவோ ஆனந்தமா இருக்கலாம். அக்கா, கோடிக்கரையில் ஓடக்கார பெண் ஒருத்தி இருக்கிறாள். இதை கேட்ட பூங்குழலியின் உடம்பெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தது. வந்தியத்தேவனுக்கு ஆர்வமாக இருந்தது. மேலே என்ன சொல்ல போகிறாரோ என்று கேட்க இருவரும் அடங்கா ஆர்வம் கொண்டிருந்தனர். ஆனால் திடீரென்று இந்த இடத்தில் இளவரசருக்கு சுய உணர்வு கொஞ்சம் வந்ததாக தோன்றியது. சுற்றுமுற்றும் விழித்து பார்த்துவிட்டு, இன்னும் கோடிக்கரை வரவில்லையா என்று ஈனசுரத்தில் கேட்டார் இளவரசர். வந்தியத்தேவன், அதோ கரை தெரிகிறது என்றான். இளவரசரிடம் யோசனை கேட்கலாமா வேண்டாமா என்று அவன் யோசிப்பதற்குள் மீண்டும் இளவரசர் நினைவை இழந்துவிட்டார். இளவரசர் கடைசியாக ஓடக்கார பெண்ணை பற்றி கூறிய வார்த்தைகள் பூங்குழலியின் மனதில் எண்ணாலைகளை எழுப்பிவிட்டிருந்தன. வந்தியத்தேவனையும் இளவரசரையும் பார்ப்பதற்கே அவளுக்கு கூச்சமாக இருந்தது. ஆகையால் படகு சென்ற திசையையே பார்த்த வண்ணம் துடுப்பை போட்டுக் கொண்டிருந்தாள். அதுவரைக்கும் கப்பல் நின்ற இடத்தை நோக்கி சென்ற படகு இப்போது திசை திரும்பி தென்மேற்கு பக்கமாக சென்று கொண்டிருந்தது. இருட்டுகிற நேரத்தில் கடலிலிருந்து பூமிக்குள் குடைந்து சென்ற கால்வாயின் உள்ளே சென்றது. பூங்குழலி கூறியது போலவே அங்கே இருபுறமும் கரைகள் உயர்ந்த மேடாக இருந்தன. அந்த மேட்டுக்கரைகளில் மரங்கள் அடர்த்தியாகவும் உயரமாகவும் வளர்ந்திருந்தன. படகை கரையோரமாக நிறுத்திவிட்டு பூங்குழலி மெல்லிய குரலில், ஐயா, சற்று படகை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கரையில் இறங்கினாள். கரையில் வளர்ந்திருந்த உயரமான மரத்தின் மேல் ஏறி சுற்றும் முற்றும் பார்த்தாள். பிறகு அவசரமாக இறங்கி வந்தாள். நல்ல வேளை இங்கே வந்தோம். கடற்கரை ஓரமாக
அதற்காக சுமார் ஒரு காத தூரத்துக்கு ஆட்கள் நின்று காவல் புரிகிறார்கள். கலங்கரை விளக்கின் அருகில் ஒரே கூட்டமும் கோஷமுமாக இருக்கிறது. யாரா இருக்கும் என்று ஏதாவது தெரிகிறதா என்று வந்தியத்தேவன் ஆவலுடன் கேட்டான். நன்றாய் தெரியவில்லை. ஆனால் பழுவேட்டரையரின் ஆட்களாய்த்தான் இருக்க வேண்டும். வேறு யாராய் இருக்க முடியும்? எப்படி இருந்தாலும் நான் சொன்ன இடத்துக்கு முதலில் போய் சேருவோம். இரவு 2ஆம் ஜாமத்துக்குள் நான் என் வீட்டுக்கு போய் எல்லாவற்றையும் நிச்சயமாய் தெரிந்து கொண்டு வருகிறேன். பூங்குழலி, உன்னை யாராவது பார்த்து விட்டால் என்ன செய்கிறது? உனக்கு ஏதேனும் இச்சமயம் நேர்ந்து விட்டால் எங்கள் கதி அதோ கதிதான் என்றான் வந்தியத்தேவன். ஐயா, என் உயிரை பற்றி இத்தனை நாளும் நான் லட்சியம் செய்ததில்லை. இளவரசருக்கு அபாயம் நீங்கும் வரையில் என் உயிருக்கு ஒன்றும் வராது என்றாள் பூங்குழலி. படகு கால்வாய்க்குள் மெல்ல மெல்ல சென்றது. சப்தம் சிறிதும் வெளியில் கேளாதபடி மிக மெதுவாக பூங்குழலி துடுப்பு வலித்தாள். கால்வாயின் இருபுறமும் இருள் சூழ்ந்திருந்தது. ஒரு யுகம் போல் தோன்றிய ஒரு நாளிகை நேரம் படகு கால்வாயில் சென்ற பிறகு பூங்குழலி படகை கரையோரமாக நிறுத்தினாள். பூங்குழலி கால்வாயின் மீதேறி காட்டு வழியில் புகுந்து சென்றாள். அந்த இரவு நேரத்தில் முள்செடிகள், மேடு பள்ளங்கள், விஷவிலங்குகள் ஒன்றையும் லட்சியம் செய்யாமல் அதிவிரைவாக நடந்து சென்றாள். தடைகள் இல்லாத இடங்களில் ஓடவும் செய்தாள். நேரே கோடிக்கரை குலகர் கோயிலை குறிவைத்துக் கொண்டு போனாள். அவள் கோயில் வாசலை அடைந்ததற்கும் குருக்கள் சுவாமி சந்நிதியின் கதவை பூட்டுவதற்கும் சரியாக இருந்தது. அக்கம் பக்கம் பார்த்து வேறு யாரும் இல்லை என்று தெரிந்து கொண்டாள். கதவை பூட்டிவிட்டு திரும்பிய குருக்கள் எதிரில் போய் நின்றாள். குருக்கள் அவளை அந்த நேரத்தில் பார்த்து சிறிது வியப்படைந்தார். அவளுடைய சுபாவத்தை நன்கு அறிந்தவராய் இருந்தும் கூட கொஞ்சம் திடுக்கிட்டு திகைத்து போய்விட்டார். நீயா பூங்குழலி? வேறு யாரோ என்று பார்த்தேன். கோடிக்கரை முழுவதும் ஒரே அமர்க்களப்படுகிறதே. எங்கே அம்மா? உன்னை கொஞ்ச நாளாக காணோம். இவ்வளவு தடப்புடலிலும் உன்னை பற்றி தகவல் இல்லையே என்று இன்று சாயங்காலம் கூட யோசித்தேன். சுவாமி, வெளியூருக்கு போயிருந்தேன். ஏதோ அமர்க்களமா இருக்கிறதே என்று தான் உங்களிடம் விசாரிக்கலாம் என்று வந்தேன். கடற்கரையெல்லாம் நிற்பவர்கள் யார் என்று பூங்குழலி கேட்டாள். பூங்குழலி, உனக்கு ஒன்றுமே தெரியாதா? வீட்டு பக்கம் போகவில்லையா? சுவாமி, வீட்டு பக்கம் போனேன். அங்கு யார் யாரோ கூட்டமா இருக்கவே திரும்பிவிட்டேன். புது மனிதர்களை கண்டால் எனக்கு பிடிக்காது என்று தான் உங்களுக்கு தெரியுமே. வந்திருப்பவர்கள் யார்? பூங்குழலி, பெரிய பழுவேட்டரையர் வந்திருக்கிறார். அவருடைய இளையராணி வந்திருக்கிறாள். அவர்களுடைய பரிவாரங்கள் வந்திருக்கிறார்கள். இன்னும் காஞ்சிபுரத்து பார்த்திபேந்திர பல்லவனாம், அவனும் வந்திருக்கிறான். வெறுமனே வரவில்லை, பயங்கரமான செய்தியுடன் வந்திருக்கிறான். உனக்கு அது கூட தெரியாதா? சுவாமி, அது என்ன பயங்கரமான செய்தி? எனக்கு ஒன்றுமே தெரியாதே. அந்த பாவியினுடைய கப்பலில் இளவரசர் பொன்னியின் செல்வரும் வந்தாராம். வழியில் சுழற்காற்று அடித்ததாம். யாரையோ காப்பாற்றுவதற்காக இளவரசர் கடலில் குதித்து விட்டாராம். பிறகு அகப்படவே இல்லையாம். ஒருவேளை இந்த கடற்கரையில் வந்து ஒதுங்குவாரோ என்று பார்ப்பதற்காகத்தான் பழுவேட்டரையரின் ஆட்கள் கோடிக்கரை எங்கும் அலைகிறார்கள். அவருடைய இளையராணி கூட அலைகிறாள். சற்று முன்னால் இங்கே கூட அந்த அம்மாள் வந்திருந்தாள். பூங்குழலி, பழுவூர் இளையராணியை பற்றி ஜனங்கள் என்னவெல்லாமோ பேசிக் கொள்கிறார்கள். அதெல்லாம் சுத்த தவறு. நம் இளவரசருக்கு நேர்ந்த கதியை குறித்து அந்த அம்மாள் எப்படி துடிதுடிக்கிறாள் தெரியுமா? அப்படியா குருக்களையா? பழுவூர் ராணியின் நல்ல குணத்தை பற்றி தாங்கள் சொல்வது எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. ஆனால் இங்கே எதற்காக அந்த ராணி வந்தாளாம்? இளவரசர் எப்படியாவது உயிரோடு அகப்பட வேண்டும் என்று குலகரை பிரார்த்தித்துக் கொள்வதற்காக வந்தாளாம். உன்னை போல் எல்லோரும் கல் நெஞ்சு படைத்தவர்களாக இருக்கிறார்களா என்ன? இளவரசரை பற்றிய பயங்கர செய்தி கேட்டும் கூட நீ துளி கூட கலங்கவில்லையே. நாம் கலங்கி என்ன பயன் சுவாமி? எல்லாம் விதியின்படி நடக்கும் என்று நீங்களே எத்தனையோ தடவை சொல்லி இருக்கிறீர்களே. அது போனால் போகட்டும். அவ்வளவு பெரிய மனிதர்கள் வந்திருக்கும் போது நான் என் வீட்டுக்கு போக விரும்பவில்லை. கையிலே வைத்திருக்கும் பிரசாதத்தை என்னிடம் கொடுத்து விட்டு போங்கள். நான் இங்கேயே சாப்பிட்டு விட்டு இங்கேயே இருந்து விடுகிறேன். பூங்குழலி, நீ ஒரு தனி பிறவித்தான். பெரிய மனிதர்கள் வந்தால் எல்லோரும் அவர்களை போய் பார்க்கவும் பழக்கம் செய்து கொள்ளவும் விரும்புவார்கள். உனக்கு வேற்று மனிதர்களையே பிடிப்பதில்லை. அதிலும் பெரிய மனிதர்கள் என்றால் ஒரே பயம். பெரிய மனிதர்கள் என்றால் உன்னை கடித்து விழுங்கி விடுவார்களா என்ன? எதற்காக இந்த காட்டில் தனியாக இருக்க வேண்டும்? குருக்களையா, பிரசாதத்தை கொடுக்க உங்களுக்கு இஷ்டம் இல்லாவிட்டால் வேண்டாம். என்னை வீணாக திட்டாதீர்கள். பூங்குழலி, உன்னையே நான் திட்டுகிறேன். இந்த பிரசாதம் உன் பசிக்கு போதாதே என்று பார்த்தேன். தாராளமாய் வாங்கிக்கொள் என்று அர்ச்சகர் துணியில் கட்டி வைத்திருந்த சுவாமி பிரசாதத்தை கொடுத்தார். மூட்டையை வாங்கி பூங்குழலி பிரித்து பார்த்துவிட்டு, என் பசிக்கு இது போதாது தான். அவ்வளவு பெரிய சுவாமிக்கு இவ்வளவு குறைவாக நைவேத்தியம் வைக்கிறீர்களே, இது நியாயமா? போனால் போகட்டும். அந்த கெண்டியில் என்ன இருக்கிறது? குடிக்கிற ஜலமா? இல்லை பூங்குழலி, சுவாமிக்கு அபிஷேகம் செய்த பால். குழந்தைக்காக எடுத்துக்கொண்டு போகிறேன். சுவாமி, இன்றைக்கு நானே உங்கள் குழந்தையாகிறேன். அதையும் கொடுத்து விட்டு போங்கள். உங்களுக்கு புண்ணியம் உண்டு. நல்ல பெண்ணம்மா நீ. போகட்டும், கெண்டியையாவது பத்திரமாய் வைத்திரு. இவ்விதம் சொல்லி குருக்கள் கெண்டியை பூங்குழலியிடம் கொடுத்தார். அச்சமயம் தூரத்தில் எங்கிருந்தோ
ஆந்தையின் குரல் கேட்டது. பூங்குழலி சிறிது திகைத்து, ஐயா, அது என்ன சப்தம் என்று கேட்டாள். தெரியவில்லையா பூங்குழலி? கோட்டான் கூவுகிறது. இந்த கோடிக்கரை காட்டில் கோட்டானுக்கா பஞ்சம் என்று சொன்னார் குருக்கள். மறுபடியும் அந்த குரல் கேட்டது. ஆமாம், கோட்டான் குரல் மாதிரி தான் இருக்கிறது என்றாள் பூங்குழலி. பூங்குழலி, உன்னை ஒரு கோட்டானோ ஒன்றும் செய்யாது. கோயில் பிரகார கதவை தாளிட்டு கொண்டு படுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு குருக்கள் நடையை கட்டினார். குருக்கள் மறைந்ததும் பூங்குழலியும் புறப்பட்டாள். பிரசாதத்தை மடியில் கட்டிக்கொண்டு கெண்டியை கையில் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். கோட்டானின் குரல் கேட்ட திசையை நோக்கி சென்றாள். கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு குறுகிய வாய்க்கால் குறுக்கிட்டது. அதன் இருபுறமும் தாழம்பூ புதர்கள் காடாக வளர்ந்திருந்தன. அந்த வாய்க்காலின் கரையை பிடித்துக்கொண்டே பூங்குழலி நடந்தாள். தாழம்பூ செடிகளின் முட்கள் சில சமயம் குத்தின. அதை அவள் பொருள்படுத்தவில்லை. தாழம்பூக்கள் வெடித்து மலர்ந்து நறுமணத்தை பரப்பின. அந்த மனம் மற்றவர்களை போதை கொள்ள செய்திருக்கும். ஆனால் பூங்குழலிக்கு அந்த ஞாபகம் கூட வரவில்லை. கரையோடு காலடி சப்தம் கேளாதபடி மெல்ல மெல்ல நடந்து போனாள். அவள் செவிகள் வெகு கவனமாக உற்று கேட்டு கொண்டிருந்தன. காட்டு பிரதேசத்தில் இரவில் எத்தனையோ விதமான சப்தங்கள் கேட்கும். அவையெல்லாம் அவளுடைய கவனத்தை கவரவில்லை. இருவர் மெல்லிய குரலில் பேசும் சப்தம் கேட்டது. ஒன்று ஆண் குரல், இன்னொன்று பெண்ணின் குரல். பூங்குழலி நன்றாக மறைந்து நின்று கொண்டாள். அவர்கள் பேசுவது என்னதென்பதை கவனமாக காது கொடுத்து கேட்டாள். மந்திரவாதி, இளவரசர் கடலில் விழுந்து இறந்துவிட்டதாகத்தான் உன்னை போல் எல்லோரும் நம்புகிறார்கள். பழுவேட்டரையரும் உருகி மாய்கிறார். ஆனால் நான் நம்பவில்லை என்று அந்த பெண் குரல் கூறியது.